Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது vocabulary session. Okay, so it is sum up session. So sum up பண்ணும்பொழுது இந்த வீக்ல நீங்க பார்த்த எல்லா வார்த்தையுமே இன்னைக்கு நம்ம செஷன்ல ரிவைஸ் பண்ணிட்டு இருப்போம். So suppose if you guys have taken notes, so அந்த நோட்ஸ் வந்துட்டு வச்சு இந்த பர்டிகுலர் செஷனை வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. Because you have invested your time. So அதை வந்துட்டு ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் அந்த நாலேஜை திருப்பி ரீகால் பண்ணிக்க முடியும். சரியா? இல்லாட்டி அது ஃபேட் ஆயிரும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா இப்போ ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. பிளஸ் நீங்க 1 வீக் அப்புறமா சேம் வேர்ட்ஸை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த டைமிங் வந்து கொஞ்சம் வந்து டெஃபினெட்லி ரெடியூஸ். ஓகே, ஸோ அதே விஷயத்த நீங்க கண்டினியூஸா எல்லா வீக்ஸுமே இஃப் யூ ரிப்பீட்டிங் டெஃபினட்டா வந்து இன்னைக்கு பார்த்துருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டைம் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களோட ரிவிஷன் டைம். ஓகே, ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டூ கமெண்ட் பிலோ, பிகாஸ் லைக் யூல் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை கீழே வந்து போடுங்க. ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த வேர்ட்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் சீஸ்டா. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூ ஆர் டேக்கிங் அ ஷார்ட் நாப் அப்படின்னும் பொழுது இட்ஸ் சீஸ்டா, வேர் இந்த வேர்டை வந்து யூ கேன் யூஸ் இட் அஸ் அ நவுன். ஓகே, ஒரு கேட் நாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ கொஞ்சம் நான் வந்து இந்த ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வந்து லெட் மீ டேக் ரெஸ்ட் அப்படின்னும் பொழுது லெட் மீ டேக் அ சீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யூ ஆர் டேக்கிங் ரெஸ்ட் ஆர் யூ ஆர் ஸ்லீப்பிங் ஃபார் சம் டைம் அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் particular word. Okay, so let's check the example here. So I went upstairs for a afternoon siesta. So நிறைய பேர் நம்ம வந்துட்டு அங்கேயே உங்களுடைய ரூம் ரீடிங் ரூம்ல இருந்து யூ வில் ஷிஃப்ட் யுவர் பெட்ரூம் வேர் யூ வாண்ட் டேக் அ நாப். ஸோ அந்த நாப் தூக்கி இந்த வேர்டை நம்ம போட போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கல்னரி. ஸோ கல்னரி அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் வரும்? இட் இஸ் கனெக்டட் மோர் வித் குக்கரி ஐட்டம்ஸ் ஆர் இட் இஸ் ரிலேட்டட் டு சம் கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு ரிலேட் பண்றோம் போது கல்னரி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ கல்னரி டிலைட் வேர் ரெசிபீஸ் ஆர் ரியலி குட், வெரி டேஸ்ட்ஃபுல் அண்ட் குட் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் லைக் சாட்டிஸ்ஃபைங்கா, எடிபிளா, இல்லை சம்திங் விச் இஸ் குட் அப்படின்னும் பொழுது அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் ஐட்டம்ஸ் யூ கேன் ரிலேட்டட் வித் அதர் திங்ஸ் ஆல்சோ லைக் கல்னரி ஆர்ட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து எக்ஸாம்பிள், மை கல்னரி ஸ்கில்ஸ் ஆர் limited to boiling water. Okay, so இங்க என்ன மீன் பண்றாங்க? So this person knows only to boil water. Okay, so cooking skills கொஞ்சம் லிமிட்டடா இருக்குன்றது தான் இங்க இந்த சென்டென்ஸ் சொல்றாங்க. Okay, so next one is vituperate. Okay, so vituperate அப்படின்ற வேர்டை யூ கேன் யூஸ் இட் அஸ் அ verb. அப்போ ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க மேல போடுற blame or when you're trying to insult people, okay, with strong என்ன சொல்றது, ஒரு இது வச்சிருக்கீங்க ஸ்ட்ராங்கான ஒரு லாங்குவேஜ்ல, வயலண்ட் லாங்குவேஜ்ல when you're trying to blame or insult people போது you're trying to vituperate அப்படின்னு சொல்லலாம். So she insulted me, she vituperated me, she blamed me on this particular murder, so she vituperated me on this about this particular murder அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? So anything but then use it as a verb. So verbன்ற replacementக்காக தான் இந்த words எல்லாம் கொடுத்திருக்கேன். So this girl, she is like blaming this other girl for some reason. Okay, so அந்த மாதிரி picture இருக்கும் பொழுது அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். So let's look at the example. So negative political ads vituperate against opponents. Okay, so நெகட்டிவா இருக்கிற இன்சல்ட்டிங்கா இருக்கிற ஆட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட காம்படிட்டர்ஸ், அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸை வந்து என்ன சொல்றது, அகேன்ஸ்டா தான் இருக்கும்ன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ விட்ரேல். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ இந்த வேர்டு வந்து வேர்பா யூஸ் பண்ணோம். ஸோ சேம் ஒரு கிரிட்டிசிசம் கான்செப்ட்ல தான் இருந்துச்சு, இன்சல்ட் பண்றது. ஓகே, ஸோ இந்த வேர்டு என்ன சொல்றாங்கன்னா பிட்டர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா கசப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸை தான் இங்க விட்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. வேர் இந்த வேர்டை யூ கேன் யூஸ் இட் as a noun in a sentence. ஓகே, அப்போ நவுனா யூஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை உட்கார வைங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுது I said it is a bitter comment. Okay, so bitter na kasapana comment or criticism. Criticize na நம்ம verb use பண்ணலாம். Criticism நம்ம பொழுது you can use it as a noun. So அப்ப இதுக்கு replacement criticism வச்சு sentence form பண்ணி அந்த criticism தூக்கிட்டு withdrawal ன்ட்டு apply பண்ணோம். அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, so இங்க வந்து the employees are like this, the criticism about this person is more in the particular organization. Okay, so அங்க the withdrawal about the particular person அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல any author, anything is possible. Okay, so let's check the example. It was as if his words spraying vitriol on her face. Okay, so it's something like or negative words where or bitter comments is just thrown on the other person's face ன்றத சொல்லியிருக்காங்க. Okay, so next one.
Ineffable. Okay, so ineffable na which you what to say, you don't communicate things அப்படின்னு சொல்லலாம். Incommunicable things ஆ இருக்கலாம், or impossible things ஆ இருக்கலாம். Something which is very holy, sacred ஆ இருக்கு, spiritual ஆ இருக்கு, இது எல்லாமே நீங்க I mean relate பண்ணலாம், which is heavenly also. So அப்ப effable, ineffable, joy. Okay, so ineffable, disgust, anything negative or positive. So நீங்க வந்து when you can't express it through words. Okay, நம்ம brusque அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்திருப்போம். ஸோ அது கூட நான் ஒரு பிக்சர் வந்து எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வாயில இப்படி கை வச்ச மாதிரி the person will be saying no. ஓகே, ஸோ அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத he will not put lot of comments, it will be like very less words, but he'll try to communicate things என்னும் பொழுது நம்ம அந்த ப்ரூஸ்க்குன்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ சேம் திங் இஸ் an synonym for this particular word. அப்படி இருக்கும் பொழுது less words, but then you're communicating it to the other person பொழுது நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஸோ இங்க இருக்க எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, the effable mysteries of the soul. ஓகே, ஸோ இங்க incommunicable mysteries. Okay, so communicate பண்ண முடியாத mysteries ன்னு சொல்லலாம். இல்லாட்டி the ineffable Hebrew name that Gentiles write as Jehovah. So where you so இப்போ காடோட நேம் சில பேர் சொல்ல மாட்டாங்க, which is very holy அப்படின்னும் பொழுது ஒரு ineffable Hebrew name அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? Okay, so let's next word, dissipate. So dissipate na டெசிபேஷன்னா டெசிபேட்ட வேர்பன்லாம், டெசிபேஷனை நவுன்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கெட்டிங் டிஸ்அப்பியர்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டிஸப்பியர் ஆகுது ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு போது எமோஷனல் ஃபீலிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லாட்டி நீங்க ஒரு பொருள் அப்படின்னு மீன் பண்ணும்போது சம்திங் விச் இஸ் கெட்டிங் வேஸ்டட் அப்படின்னு சொன்னா மணி ஆர் ரிசோர்சஸ், எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் டிஸப்பியர் ஆகுது அப்படின்னும் பொழுது டெசிபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ நம்ம வேர்பா யூஸ் பண்றோம் வேர் இட் இஸ் அ ஆக்ஷன் விச் இஸ் தேர். ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு ஆக்ஷனை ரிலேட் பண்ணி தான் பேசுறாங்க. ஸோ என்ன இருக்கு, திஸ் கை ஹீ இஸ் வித் அ கேஷ் அண்ட் வித் அ ஃபோன். ஓகே, ஸோ ஹீ ஹேஸ் வேஸ்டட் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பை பர்ச்சேசிங் அ ஃபோன். அப்போ ஹீ வேஸ்டட்ன்ற பிளேஸ்ல டெசிபேட்டட் அப்படின்னு நம்ம ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் த எக்ஸாம்பிள். த ஹீட் கிராஜுவலி டெசிபேட்ஸ் இன்டு தி அட்மாஸ்பியர். அப்போ ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா அட்மாஸ்பியருக்குள்ள அப்படியே வந்து டெசிபேட் ஆயிடுச்சு, டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்மோக் எல்லாமே வரும்ல, ஸோ அதெல்லாம் வரும் போது அது கூட சம்டைம்ஸ் டிசப்பியர் ஆயிரும், ஹீட்ன்றதும் டிசப்பியர் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ஐ மீன் விஷுவலைஸ் திங்ஸ் இன் யோர் மைண்ட் வேற அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் chastis. Okay, so chastis is also a verb. Okay, நம்ம இப்போ ஆல்ரெடி 2 வார்த்தை கிரிட்டிசிசம் பத்தி பார்த்தோம். ஸோ இதுவுமே you're trying to criticize the other person, but அந்த கிரிட்டிசிசம் எப்படி சொல்றாங்கன்னா you're giving a punishment for the wrong doing அப்படின்னும் பொழுது நீங்க chastis பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அப்போ கிரிட்டிசிசம் பண்றது அவங்க ராங் டூயிங்க்கு the punishment that is givenன்றத சொல்றாங்க. அப்போ to punish people, to criticize peopleன்றத இந்த இடத்துல சொல்லலாம். ஓகேயா? ஸோ இங்க வந்து நீங்க அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த எக்ஸாம்பிள். சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் chastised the government for not doing enough to prevent the latest famine in ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு ஃபேமின் இருந்திருக்கு ஆஃப்ரிக்காவில், வேர் த கவர்மெண்ட் வந்து they didn't take proper சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் வாட் இஸ் இங்கே வந்து ஹேவ் punished அப்படின்னு சொல்லலாம்ல, ஏன்னா நம்ம அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணோம். இது த கவர்மெண்ட் ஃபார் நாட் டூயிங் இனஃப் for the particular thing. Okay, because அங்க famine இருந்ததுனால அவங்க எதுவும் பண்ணலன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ கரெக்டாக ரிலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் மெரிட்ரீஷியஸ். ஓகே, ஸோ மெரிட்ரீஷியஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு பர்சனை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான், பட் நீங்க சாரி நாட் கிரிட்டிசைஸ், யூஆர் கன்சிடரிங் தெம் ஆஸ் அ லிட்டில் ஒர்த். ஓகே, ஸோ விச் இஸ் ஒர்த்லெஸ்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க அவங்கள வந்து வேல்யூ இல்லாம கன்சிடர் பண்றீங்கன்னு சொல்லலாம். பட் த திங்ஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னும் பொழுது இட் இஸ் மெரிட்டீஷியஸ். ஓகே, ஸோ சாரி மெரிட்ரீஷியஸ். ஓகே, ஸோ இந்த வேர்டை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ சில டைம்ஸ் வந்து யூல் ஹேவ் மெரிட்ரீஷியஸ் souvenirs which is published by the journalist. Okay, so அது வந்து it will be attractive, but then அங்க வந்து ஒரு ஃபால்ஸா இல்லாட்டி ஒரு லெஸ் வேல்யூவா கண்டென்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ சம்திங் யூ கேன் ரிலேட்டட் வித் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, சரி, ஸோ இங்க வந்து சில ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை கூட நீங்க கோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ he claims that a lot of journalists is meretricious and superficial. Okay, so journalists are like that. Okay, so sometimes
it is not that always, but on certain journals when it is released, if it is having a false or less valued information, so அதை வந்து நம்ம மெரிட்டிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கர்டியஸ். ஸோ கர்டியஸோட இருக்கும் அப்படின்னா நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கர்டியஸா இருக்கோம்னா அவமதிப்பு பண்றது தான் இங்க சொல்றாங்க. ஓகே, அப்ப இங்க வந்துட்டு the employees faced lot of discourteous comments அப்படின்னு சொல்லலாம். அவமதிப்பான கமெண்ட்ஸை வந்து they have faced அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா, ஸோ நீங்க யூஸ் பண்றது எப்படி வேணா இருக்கட்டும், பட் ரிலேட்டட் வித் த picture or related with your close circle, யாராவது அந்த மாதிரி அவமதிப்பு ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ he didn't wish to appear discourteous. ஸோ அவருக்கு வந்து he doesn't want to put himself on a negative way. ஓகே, ஸோ வேற யாருமே அவருக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி நடந்திருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாண்டிஷ்மெண்ட். பிளாண்டிஷ்மெண்ட்னு பார்க்கும்பொழுது அது நவுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம 2D அப்படின்ற ஒரு வேர்டு வந்து படிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது ஒரு ஷூஸை ஒரு எம்ப்ளாயி வந்து ஹீஸ் லைக் ப்ளோ பண்ணி அதை கிளீன் பண்றாரு அப்படின்னா ஒரு எக்ஸஸா ஒரு ஒர்க் வந்து பண்றாரு, வேர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றாரு, அவருக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணுன்ற மாதிரி பண்றாருல. ஸோ அதை தான் நம்ம 2D அப்படின்னு பார்த்தோம், வேர் இட் இஸ் a synonym for this particular word. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்க முடியும் பிளாண்டிஷ்மெண்ட் அப்படின்னும் பொழுது. ஓகே, ஸோ தி பிளாண்டிஷ்மெண்ட் ஆஃப் டிராவல் ப்ரோச்சர்ஸ். ஸோ இங்க இருக்கிற டிராவல் ப்ரோச்சர்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் உங்களை வந்துட்டு புல் பண்ற மாதிரி இருக்கும்ல, உங்களை தூண்டுற மாதிரி, ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, ஸோ அந்த விஷயங்களை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிளாண்டிஷ்மெண்ட்டை 2Dயோட ரிலேட் பண்ணி அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோச்சர்ஸ் டெஃபினெட்லி இட் வில் அட்ராக்ட் யூ ஆர் ஸ்டிமுலேட் யூ. ஓகே, ஸோ யூ கேன் ரிலேட் இட் வித் தட். ஓகே, சரி, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் வேர்ட். Okay, so next word is ostracism. Ostracism அப்படின்னா நவுனா யூஸ் பண்றாங்க, பட் when you're trying to reject or repudiate things, okay, so நீங்க ஷன் பண்றீங்க இல்லாட்டி நீங்க அதை ஒதுக்கிடுறீங்க பண்ணும்பொழுது ostracism பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, this female like she has suffered ostracism சொல்லலாம், where she has suffered a rejection in her organization அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு scientific communityல இருந்து she was like rejected அப்படின்னும் பொழுது நம்ம verb யூஸ் பண்றோம். rejection is done அப்படின்னும் பொழுது you can use it as noun. okay, so பார்த்து frame பண்ணுங்க. so AIDS patients often experience social. okay, so இந்த S இங்க வந்துட்டு இருக்கு. okay, so AIDS patients often experience social ostracism and discrimination. okay, social rejection or repudiation and discrimination கண்டிப்பா அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. so அதுதான் இங்க போட்டிருக்காங்க. okay, so next one. So next one is titillate. okay, so titillate அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாட்டி வந்து இப்போ நிறைய நீங்க ஆட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டு titillate you. okay, to just to attract you அப்படின்னு சொல்லலாம். அப்ப attract is a synonym for this particular word. அப்ப titillate பண்றோம்னா like when someone is attracting you, நீங்க அந்த இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, தமிழ்ல கூட வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங்கா சொல்றாங்க. ஸோ பர்கரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, ஸோ இந்த மாதிரி பிக்சர்ல ஸோ அந்த பர்சன் கிடைச்சிருக்க அந்த சந்தோஷத்தை தான் மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ த பிரஸ் ஆர் paid to titillate the public. the press are paid to attract the public ன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீஎமினன்ஸ். ஓகே, ஸோ எமினன்ட்னா என்னது, நமக்கு renowned authors பொழுது eminent authors அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஸோ ப்ரீ எமினன்ஸ்னா நவுனா யூஸ் பண்றீங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ஸ், சுப்ரீமசி ஆர் சுப்பீரியாரிட்டி இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க ஒரு பர்சனுக்கு பேசுறீங்கன்னும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் ப்ரீ எமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஸோ ஒரு கிரேட்னஸ். ஓகே, ஸோ வே யூஆர் லைக் யூ ஹாவ் கிளைம்ட் வாட் சே ஒரு யூ ஹாவ் ரீச்ட் யுவர் பினாக்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேர் நீங்க வந்து ஒரு பிக் பொசிஷன்ல இருக்கீங்க அண்ட் யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னும் பொழுது நீங்க வந்து இந்த வேர்டுக்கு சினிமா அந்த வார்த்தை எல்லாமே யூஸ் பண்ணலாம். கிரேட்னஸ், இம்பார்ட்டன்ஸ், சுப்பீரியாரிட்டி, சுப்ரீமசி எல்லாமே சொல்ல முடியும். ஓகே, ஸோ த எடின்பர்க் ஃபெஸ்டிவல் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ப்ரீ எமினன்ஸ். ஓகே, ஸோ அந்த எடின்பர்க் ஃபெஸ்டிவல் வந்து அதோட முக்கியத்துவத்தை அது வந்து மெயின்டைன் பண்ணுது பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராமிங். ஸோ த வே தே ப்ரோக்ராம் திங்ஸ் த்ரூ தேட் தே ஆர் ட்ரைங் டு மெயின்டைன் தேர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட். ஓகே, சூடோனம். சூடோனம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த பேரை நீங்க ரிவீல் பண்ணாம
okay, you're trying to give a different name which is not real. Okay, so அப்போ nickname கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜ் ஏறி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் நேம் இல்ல your designation. இப்போ நீங்க சொல்லும் பொழுது உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க, the manager is coming அப்படின்னு சொல்றீங்க. Is manager the name of the employee or the employer? No, right? But you are keeping a name which is not his real name, which is a pseudonym சொல்லிட்டு சொல்லலாம். So designation is also a synonym for this particular word. Okay, okay, சரி. ஸோ இங்க வந்துட்டு சம்டைம்ஸ் இனிஷியல் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ இனிஷியல் வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னாலும் இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ரியல்னு சொல்லலாம். ஸோ ஷீ ரைட்ஸ் அண்டர் அ pseudonym. ஓகே, ஸோ ஷீ ரைட்ஸ் அண்டர் அ ஒரு நிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் shrewd. ஓகே, ஸோ ரொம்ப ஷ்ரூடா இருக்க கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா வைஸா, இன்டெலிஜென்ட்டா, ஷார்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் ஷி ஹஸ் மேட் அ ஷ்ரூட் கெரியர் மூவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேர் இட் இஸ் வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட் மூவ் தட் ஷி ஹஸ் கெப்ட் அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். ஓகே, ஸோ புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும் பொழுது சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஹி வாஸ் ஷ்ரூட் இனஃப் நாட் டு டேக் த ஜாப் வென் தேர் வாஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பெட்டர் ஒன் அண்ட் few months later. So few months later this girl, I think she'll be getting a proper job, but then she tried to manage things ன்றதை இங்க சொல்றாங்க. புரியுதா? எவ்வளவு வைசரா அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்காக சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலீகர். பிலீகர் இஸ் வென் யூ ஆர் ட்ரபிள்டு வித் சம்திங் நம்ம பொழுது யூஸ் பண்ணலாம். ஸோ இஆர் இருக்கிறதுனால அதை நவுனா கன்சிடர் பண்ண வேணாம். ஆக்சுவலி இட் இஸ் அ வேர்ப். ஓகேயா? ஸோ எல்லாத்தையும் வந்து லைக் த டோட்டல் சிட்டி இஸ் பிலிகர்ட் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ட்ரபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இல்லைனா வந்து லைக் முன்னாடி இருந்த ஒரு ஃபார்மர் லீடர்ஸ் who were not proper in the position, they have beleaguered the city அப்படின்னு சொன்னீங்கன்னா they have troubled the city அப்படின்னு கூட சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த troubled பீரியட ஒன்று அவங்க வந்து குறிச்சு பேசியிருக்காங்க. பட் இட் இஸ் ஆக்ஷன் வேர்ட். ஸோ பார்த்து ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் இஷ்யூஸ் இன் our community that continues to plague and beleaguer us, continue to plague and trouble usன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியோலோஜிசம். ஓகே, ஸோ நியோ அப்படின்னாலே இட் இஸ் சம்திங் விச் இஸ் நியூ, ரைட்? அப்போ ஒரு நியூ ஃப்ரேஸ் இல்லைன்னா நியூவா ஒரு என்ன சொல்றது ஒரு லைன் நீங்க ஏதோ சொல்றீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நியூலோஜிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேர் இந்த வேர்டை நம்ம ஒரு நவுனா யூஸ் பண்ண முடியும். அப்போ நியூ ஃப்ரேஸ் இஸ் கோட்டட் இன் திஸ் பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் ஆர் நியூ ஃப்ரேஸ் இஸ் added in the dictionary, ஏதோ ஒன்று. ஓகேயா? பட் நியூவா இருக்கு, அந்த நியூ ஃப்ரேஸை தூக்கி the neologism is added அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, it can be anything but which is new அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. the newspaper used the neologism dings. அதாவது டிங்ஸ்ன்னு ஒரு வேர்டை நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது? டபுள் இன்கம் நோ கிட்ஸ்ன்றது தான் அங்க ஷார்ட்டா ஒரு வேர்டா use the neologism which is a new phrase or new word அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? Okay, so let's move to the next word. ஓகே, ஸோ இம்யூர்மெண்ட் அப்படின்னா நவுன். இம்யூர் பண்றோம்னா இட் இஸ் அ வேர்ப். அப்போ ஒரு பர்சனை வந்து யூ ஆர் புட்டிங் தேம் இன் என்க்ளோஸ்ட் 4 வால்ட் ஏரியால நீங்க அவங்கள ஜெயில் பண்ணிடுறீங்க, இல்லை இம்ப்ரிசன் பண்றீங்க, இல்லை என்க்ளோஸ்ட் ஏரியால நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இம்யூர்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்கார்சரேஷன் இஸ் ஆல்சோ அ சினோனிம் வேர் நீங்க ஒருத்தவங்கள காவல்ல வைக்கிறீங்க, அதாவது வந்துட்டு அவங்களை இம்ப்ரிசன் பண்றது தான் இங்க சொல்றாங்க. ஓகே, சரியா? ஸோ யூ ஹாவ் அ பிக்சர் ஆல்சோ ஹியர். ஓகே, ஸோ ஒன் innocent man was condemned on that account and was immured in a fortress until a true culprit admitted his guilt to a confessor 32 years later. புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஆக்சுவல் கல்பிரட் வந்து 32 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரு தெரிஞ்சிருக்காங்க. அது வரைக்கும் இந்த இன்னசென்ட் மேனை பிடிச்சி அவங்க ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க. ஐ மீன் he was like condemned on the account that was immured in a fortress. Fortress is nothing but ஒரு கோட்டையை மீன் பண்ண பொழுது சொல்லலாம். ஸோ வேர் 32 இயர்ஸ்க்கு அப்புறமா he has confessed his guiltன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிட்டிஸ் அப்படின்னு வேர்ட் கொடுத்துருக்காங்க. வேர் இந்த வேர்டை வந்து அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப குவிக்கா, ஸ்விஃப்டா, ரேப்பிடா, ரெஸ்பான்சிவா ஒரு ஒர்க்கை நம்ம செய்யறோம் அப்படின்னா எலக்ட்ரிட்டிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அட்ஜெக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ லைக் திஸ் பர்சன் ஹேட் ரேப்பிட் ஸ்பீட் இன் பெர்ஃபார்மிங் சம் என்ன சொல்றது ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஆர் சம்திங். ஓகே, ஸோ அங்க வந்துட்டு எலக்ட்ரிட்டிஸ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்ல முடியும். வேர் ஒரு குவிக்கா, ஸ்விஃப்டா வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு பொழுது யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் வேர்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே. ஸோ இங்க ப்ரொஃப்ளிகெசி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃப்ளிகெசி அப்படின்னும் பொழுது ரொம்ப எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப கரப்ஷனோட ஒரு சின்ஃபுல்லான ஒரு லைஃப நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ப்ரொஃப்ளிகெசியோட இருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரொஃப்ளிகேட் பண்றோம் அப்படின்னா வேர்பா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்ல வராங்க? கரப்ஷன், சின்ஃபுல்னஸ் இல்ல ஈவில் லைஃப் ஈவில் நெஸ்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது. ஸோ நவுன்னும் பொழுது நவுனுக்கு ஏத்த மாதிரி சின்னம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் லுக் அட் த example. So she danced her solos with vigor and electritus changes of focus. Okay, so this is for the previous example where electritus அப்படின்னு சொன்னா ரொம்ப குவிக் ஆர் ரேப்பிட் அப்படின்னு சொன்னல. ஸோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கரப்ஷன் பத்தி பேசும்பொழுது த கரப்ஷன் தட் வாஸ் தேர் இன் த பர்டிகுலர் எக்கனாமின்னு சொல்லலாம். த ப்ரொஃப்ளிகெசி தட் வாஸ் தேர் இன் த எக்கனாமி விச் வாஸ் நாட் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரப்ஷனை தூக்கிட்டு நான் இந்த வேர்டை போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா பெருசில். ஓகே. ஸோ பெருசில் அப்படின்னா யூ ஆர் டூயிங் அ ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க, இல்லை கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படின்றத கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் இஸ் தேர் வேர் யூ ஆர் ரீடிங் இட் அண்ட் யூ ஆர் எக்ஸாமினிங் பர்டிகுலர் திங்னும் பொழுது சொல்லலாம். பட் இந்த வேர்டை யூ ஆர் யூசிங் இட் ஆஸ் அ நவுன். ஸோ சென்டென்ஸ்லையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணும். ஸோ ஹீ சென்ட் அ காப்பி ஆஃப் த ரிப்போர்ட் டு த கவர்னர் ஃபார் தேர் பெருசில் ஃபார் தேர் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ தே வென்ட் த்ரூ தட் வேர் அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாமின் பண்ணுன்றது you have sent a report ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். Okay, so next one. So okay, so anodine is has two meanings. Okay, so one is என்ன சொல்ற unexpectable ஒரு விஷயம் நடக்குது, அதாவது you don't want to harm or upset anyone, but then அது வந்து தெரியாமலே அந்த விஷயம் நடக்குது, நம்ம வந்து anodine ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இதை வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னா ஒரு மெடிசனுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டியூப் மெடிசின்ஸ் ஆர் கேப்சியூல்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ அனடின் பொழுது இட் இஸ் அ திங் விச் இஸ் அ மெடிசன், பெயின் கில்லர் மெடிசனை தான் இங்க மெயினாக ரிலேட் பண்றாங்க. ஓகே. ஸோ இன்னொரு மீனிங் பார்க்கும்பொழுது ஒரு அனடின் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டபிள் மியூசிக் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது யூ கேன் ரிலேட் இட். ஸோ நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாவும் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் அ பிக்சர் ஹியர் ஆல்சோ. ஓகே. ஸோ somehow this avoids me just another silly pop song with anodyne lyrics. Okay, so இதுல இருக்கிற ஒரு unexpectable எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லிரிக்ஸ் இருக்கு about love and happinessன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாங்குவர். ஓகே. லாங்குவர்னா தமிழ்லயே சோர்வுன்னு போட்டிருக்கேன். மந்தமா இருக்கிறது, லேசினஸா இருக்கிறது, லெத்தார்ஜியா இருக்கிறது. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், பட் ஆனால் வி ஆர் கம்ப்ளீட்லி இன் ஆக்டிவிட்டியா லேக் ஆஃப் ஆக்டிவிட்டியோட இருக்கும் அப்படின்னும் பொழுது இட் இஸ் வாட் லாங்குவர் பண்றோம். ஸோ பிளஷரபிள் டைம்ல வி ஆர் நாட் இன்வெஸ்டிங் இட் அண்ட் வி ஆர் லைக் லேக்கிங் ஆக்டிவிட்டி அப்படின்னும் பொழுது யூ கேன் சே தட் லாங்குவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அ நவுன். அப்போ ஹர் ஹோல் பீயிங் வாஸ் pervaded by a dreamy languor, ஒரு ட்ரீமி லேசினஸோட யூ ஆர் தேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வார்மோங்கர். ஓகே. ஸோ வார்னாலே சண்டை தான். ஸோ போர் குணம் மிக்க ஒரு பர்சனை நீங்க பாக்குறீங்கன்னா ஹீ இஸ் அ வார்மோங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க ஃபுல்லா சண்டை ரிலேட்டடா ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ போற அதிகபட்சமா விரும்புற ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ சம் saw him as a great statesman but others saw him as a ruthless warmonger. ஓகே. ஸோ ஒரு இரக்கமற்ற வார்மாங்கர்ன்றது தான் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, which is a adjective that is used. ஓகே. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க சென்டென்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வேக்ரி. ஓகே. ஸோ வேக்ரி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெக்யூலியாரிட்டி இல்லை ஒரு சம்திங் விச் இஸ் ஆடிட்டியா இருக்கு, இல்லை அன்பிரிடிக்டபிளான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது வேக்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ ஹாவ் அ சென்டென்ஸ் ஹியர் த வேக்ரிஸ் ஆஃப் த வெதர். ஸோ கண்டிப்பா வெதர்ல யூ ஹேவ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் விச் இஸ் லைக் யூ கேனாட் ஈவன் ப்ரிடிக்ட். ஓகே. ஸோ ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டி ஆஃப் த வெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூயன்ஸ். ஓகே. கண்டினியூவிட்டி அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு தொடர்ச்சி இல்லை வரிசையா ஒன்று நடக்குது, சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுவுமே நம்ம இங்க சினோனிமா யூஸ் பண்ணலாம். ஓகே. த சீக்வென்ஸ் தட் இஸ் தேர் இன் த பர்டிகுலர் மூவி அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னும் பொழுது
இந்த பர்டிகுலர் சீனுக்கும் இந்த பர்டிகுலர் சீனுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் வேர் தெல் பி அ கனெக்ஷன் பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் ஓகே ஸோ இட் இஸ் அ கண்டினியூம் ஆர் கண்டினியூட்டி தட் இஸ் தேர் பிட்வீன் த டூ சீன்ஸ் ஓகே ஸோ அந்த வரிசையாக வரதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த கண்டினியூஸாக இருக்குன்றதுக்கு தான் அந்த சைக்கிள் போட்டிருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க கண்டினியூஸாக இட்ஸ் கோயிங் ஆன்றது சொல்ல த கண்டினியூம் ஃப்ரம் த தேர்ட் வேர்ல்ட் எக்கனாமிஸ் டு த அட்வான்ஸ் நேஷன் ஸோ வாட் யூ மீன் பை தேர்ட் வேர்ல்ட் எக்கனாமிஸ் இட் இஸ் சம்திங் what ஒரு developing country to advanced மாறுறது தான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ டெனேஷியஸ் ஓகே ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அசிடியஸ்லி அப்படின்ற அட்வர்புக்கு டெனேஷியஸ்ன்னு போட்டிருந்தீங்க ஓகே தென் யூ கேன் ரிலேட் இட் பிகாஸ் அங்கே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக தான் ஒரு விஷயத்த வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பேன் ஸோ யூ கேன் யூஸ் இட் ஸோ இங்கே வந்து இந்த வேர்டு சொல்லும் பொழுது ரொம்ப ஃபர்மாக இருக்காங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்றாங்கன்னும் பொழுது டெனேஷியஸ் அப்போ ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே நம்ம இந்த வேர்டை சொல்ல முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்த வேர்ட் எல்லாமே அங்க சினோனிம் ஸோ நீங்க டெய்லி செஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அங்க ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ரிவிஷன் ரைட் ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ உறுதியா பிடிவாதமான விஷயங்களை சொல்றாங்க ஸோ தேர் ஹேஸ் பீன் அ டெனேஷியஸ் லோக்கல் அப்போசிஷன் டு த நியூ ஏர்போர்ட் ஸோ ஏதாவது நியூ ஏர்போர்ட் கட்டிட்டு இருப்பாங்களா இருக்கும் ஸோ அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரினிட்டி ஸோ ட்ரினிட்டின்ற வேர்டு கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து ரிலிஜியஸாக லைக் யோசிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் த்ரீ திங்ஸ் ஓகே ஸோ லைக் ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க விச் இஸ் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எதை நீங்கள் த்ரீ திங்ஸ் லைக் த்ரீ நாவல்ஸ் ஓகே ஸோ யூ கன்சிடர் தெம் ஆஸ் ஒன் செட் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து ட்ரையோ ஆர் த்ரீ அப்படின்ற வேர்ட் இல்லை ட்ரிபிளெட் இது எல்லாமே நம்ம சின்னமாக யூஸ் பண்ணலாம் எல்லாமே மூணு விஷயங்களை நம்ம ரிலேட் பண்ணுறதுனால நம்ம இப்படி யூஸ் பண்ண முடியும் சரியா ஸோ த ட்ரினிட்டி ப்ரோக்ராம் எனேபிள்ட் மீ டு கம்ப்ளீட் மை தியாலஜி செமினாரி ட்ரைனிங் வைல் இன் மினிஸ்ட்ரி ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து அவங்கள தியாலஜிக்கல் செமினாரி ட்ரைனிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களோட மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டுக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெசிவியஸ் ஓகே ஸோ லெசிவியஸ்னா ரொம்ப லஸ்ஃபுல் கேரக்டர்ஸ் லுப்ரியஸாக இருப்பாங்க அப்படின்னா லைக் அவங்களோட தாட்ஸ் வில் பி இன் அ ராங் இன்டென்ஷன் ஓகேயா ஸோ ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு லஸ்வியஸ் ஸ்மைல் கொடுப்பாங்க இல்லாட்டி ஒரு லஸ்ட்ஃபுல் ஸ்மைல் ஓகேயா ஸோ லஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் போட்டிருக்கேன் ரொம்ப கீழ்த்தரமா நடந்துப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கேன் இதுக்கு இன்னும் நிறைய மீனிங்ஸுமே சொல்றாங்க ஓகே ஸோ இந்த வேர்டுக்கு வந்து ப்ரோனோகிராஃபி ரிலேட் பண்ணியும் பேசியிருக்காங்க சரியா ஸோ அதுக்கு நான் தனியா வந்து ஒரு வெக்காபுலரி வேர்டை எடுத்திருந்தேன்ல சம்திங் விச் இஸ் லைக் செக்ஷுவலி நம்ம வந்துட்டு பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது விச் இஸ் லஸ்ட்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே விச் இஸ் அ அட்ஜெக்டிவ் வேர் இங்கேயும் வந்து லெசிவியஸ்னாலும் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம் ஒரு லெசிவியஸ் பர்சன் ஒரு லெசிவியஸ் தாட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுதும் நம்ம சொல்ல முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்ச் ஓகே ஸோ கேட்ச் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸ் ப்ரிஸ்டிஜ் ஆர் ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் ஓகே ஸோ இங்க ஏன் இந்த ரெண்டு பிக்சர் போட்டிருந்தேன்னா when you compare இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த வேர்டுக்கு ஸ்டேட்டஸ் தான் வந்து மீனிங்ன்றதை கன்வே பண்றதுக்காக தான் அந்த பிக்சர் ஓகேயா ஸோ அதை வச்சு நம்ம ஒரு he was considered as a low statusனா low catch it அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் ஓகே ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் பிக்சர் இஸ் போஸ்டட் ஓகே ஸோ இங்க வந்து ஒரு ப்ரிஸ்டிஜ் ஓகே ஸோ அவங்களுடைய ஹை ஸ்டேட்டஸ் அவங்க இருக்கிற ஒரு பொசிஷன் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் ஸோ நோ அதர் பிராண்ட் நேம் ஹேஸ் குவைட் த சேம் கேட்ச் இட் ஓகே ஸோ இதே மாதிரி பேர் வந்து வேற எந்த பிராண்டுக்குமே கிடையாது இவங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுக்குமே இல்லை இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த ப்ரிஸ்டிஜ் வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பேரிசன்ல அவங்களுடைய பண்பை அதிகமா மதிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரம்ப்ரரி ஓகே ஸோ ட்ரம்ப்ரரி அப்படின்னா என்ன அர்த்தம் where you are considering something as worthless அப்படின்னு சொல்லலாம் பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் ஓகே ஸோ இதே டெஃபினேஷன் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் ஸோ அது எந்த வேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க ஓகே ஸோ ட்ரம்ப்ரரியா இருக்கு அப்படின்னா ட்ரம்ப்ரரி ஜுவல்லரின்னு சொல்லலாம் அட்ராக்டிவ் ஜுவல்லரி பட் ஆக்சுவலி இட் இஸ் மேட் ஆஃப் லெஸ் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பொழுது சொல்ல முடியும் ஸோ அப்போ அங்கே நான் என்னவா யூஸ் பண்றேன் நான் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றேன் பட் இந்த வேர்டை வந்து நம்ம நவுனாவும் யூஸ் பண்ண முடியும் ஸோ that temporary hope which lets us dupe ourselves okay so that is a demonstrative pronoun so அது பக்கத்துல we use noun so same like that noun is used சரியா so jewelry வச்சே ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும்ட்டு இந்த பிக்சர் சொல்லியிருக்கேன் okay so next one is ruffian ruffianனா ஒரு வில்லன் ஒரு ரோக்
ராஸ்கல் அப்படின்னு திட்டுவாங்கல்ல. ஸோ வயலண்டா வைல்டா பிஹேவ் பண்றோம் அப்படின்னும் பொழுது ருஃபியன் சொல்லலாம். ஸோ அங்க வந்து ரோக்னா என்னது, ஒரு ரவுடி அப்படின்றது ரோகுன்னு சொல்றோம். ஸோ இங்கே வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ நவுன் என்னும் பொழுது ஹீ இஸ் அ ரோக் அப்படின்னு நம்ம சொன்னா ஹீ இஸ் அ ருஃபியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல. ஸோ ஹீ இஸ் பிஹேவிங் வைல்ட் அண்ட் வயலண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ருஃபியன் ஃபிளிக்ட் த நைஃப் ஓப்பன். ஸோ ஹீ ஜஸ்ட் ஓப்பன்ட் இஸ் நைஃப் ஓப்பன் நம்ம பொழுது அதுக்காக இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்க நைஃபோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஓகே, சரி. இன்எலெக்டபிள். ஓகே, ஸோ இன்எலெக்டபிள் இஸ் தவிர்க்க முடியாத விஷயங்கள். இன்எவிட்டபிள் விஷயங்களை பத்தி சொல்லலாம். இன்எஸ்கேப்பபிள், அன்பிரிவென்டபிள், அன்ஸ்டாப்பபிள் திங்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்எலெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்டபிள்னு சொல்லலாம். அப்போ வந்து ஏஜிங் இஸ் இட் cannot be stopped, right? So which is unstoppable, so it is inelectable. Okay, so புரியுதா? so இங்க இப்படி இருந்தவங்க கடைசியில இப்படி ஆயிட்டாங்க. so definitely வந்து you cannot change it, it happens like it goes on. so அது வந்து you cannot stop it or prevent it. okay, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. the inelectable facts of history, so உண்மைகள் which is which cannot be what மாற்ற முடியாது அப்படின்னும் பொழுது நீங்க சொல்லலாம். okay, so next one, என்னென்டோ. ஓகே, ஸோ என்னென்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பர்சன் வந்து காது மூடி இருக்காங்க, இந்த பர்சன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ செய்கையில ஒருத்தவங்களை பத்தி நீங்க அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு என்னென்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்கள பத்தி ஜாடா காட்டி தப்பா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணும்பொழுது சொல்றீங்க. புரியுதா? ஸோ இங்க வந்துட்டு தமிழாக்கமும் நான் போட்டிருக்கேன். there's always an element of sexual endo in our conversation. okay, ஸோ ஒரு இன்டைரக்டா ஒரு கான்வர்சேஷன் which is not relevant, but then அது வந்து ஒரு மாதிரி சுத்தி வளைச்ச மாதிரி ஒரு விஷயம் கன்வே ஆகுது, something which is not to be there. okay, ஸோ ஆனா அது இருக்கு அப்படின்னும் பொழுது இங்கே அதை சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் assiduously. ஸோ இப்போதான் நம்ம வேற வார்த்தையோட ரிலேட் பண்ணும்பொழுது இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். பட் இந்த வேர்டை வந்து adverb சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. தட் இஸ் லைக் he worked assiduously to earn money for his son's education. வேர் adverb ஒரு சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சிக்கு இன்னொரு வார்த்தை என்னது, டெலிஜென்ட்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். சரியா? டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னா நம்ம அதை அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். டெலிஜென்ஸ்ன்னு சொன்னா அதை நம்ம நவுனா யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ assiduously avoid buying imported products. ஸோ சில பேர் வந்து இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு தவிர்க்கிறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் belly ache. ஓகே, ஸோ belly ache, headache, stomach ache, everything is something which like you have a pain in that particular place போது அது ache அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த வேர்ட் பார்க்கும்பொழுது we had two synonyms. do watch the daily videos. ஓகே, ஸோ சில கான்செப்ட்ஸ் ஈஸியா இருக்குன்னா உள்ள வந்து நம்ம வேற ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஸோ டூ வாட்ச் த வீடியோ. ஓகே, ஸோ இங்க வந்து லைக் ஷீ ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் ப்ரீவியஸ் நைட் வேர் ஷீ ஹேட் அ பெலி ஏக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஐவ் காட் அ பெலி ஏக் வேர் நவுனா தான் நம்ம ரெண்டு சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ enshroud. enshroud அப்படின்னா என்ன அர்த்தம்னா to hide something, to cover something clearly from the view of others அப்படின்னும் பொழுது enshroud பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு I've given 3 pictures where ancient periodல வந்து கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வேர் ஃபுல்லி கவர்ட் காஸ்டியூம்ஸ் போடுறது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்ஷ்ரவுட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபுல் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். லைக் வென் வி ஹேட் கோவிட் வி யூஸ் டு கவர் அவர் நோஸ் அண்ட் மவுத் வித் மாஸ்க், ரைட்? ஸோ லைக் வி என்ஷ்ரவுடட் ஆர் செல்ஃப் பை யூசிங் மாஸ்க், ரைட்? ஸோ வி கவர்ட் ஆர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு கவர் சம்திங் ஆர் டு ஹைட் சம்திங்ன்றத நம்ம இதோட சினிமா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பால் அப்படின்னு சொல்றாங்க, வேர் ஒரு பர்டிகுலர் காஃபின் பாக்ஸை when you cover it with a cloth. okay, so mostly often வந்து we use velvet cloths to cover it. so அந்த மாதிரி ஒரு கவர் பண்றீங்க அப்படின்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேயா? so this is clock, mask and pal. okay, சரி. so இங்க வந்து the planet Venus is enshrouded in thick clouds. okay, so அந்த Venus என்ற planet வந்து it is covered by thick clouds ன்றத சொல்லியிருக்காங்க. okay, so let's move to the next word. okay, so abase. okay, ஒரு விஷயத்துல ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுறோம், இல்ல ஒருத்தவங்களை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம அபேஸ் பண்றோம். ஸோ இங்க இழிவுபடுத்தி பேசுறோம், இல்ல டெனிகிரேட் பண்றோம். இந்த வார்த்தைலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, டீக்ரேட் பண்றோம். இது எல்லாமே அதோட சினோனிம். ஓகேயா? like she tried to degrade me before the public. okay, she tried to abase me before public அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து
ஒரு எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி டீகிரேட் பண்றாங்க, டெனிகிரேட் பண்றாங்க. ஸோ வெர்பா யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாரி யூஸ் பண்ணலாம். ஐ வாட்ச் மை கொலீக் பேசிங் தெம்செல்வ்ஸ் பிஃபோர் த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். ட்ரஸ்டீஸ்க்கு முன்னாடியே அவங்களோட கொலீக்ஸ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீகிரேட் பண்ணி பேசியிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். இழிவுபடுத்தி பேசினாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபாஷ். ஓகே, ஸோ அபாஷ் இஸ் ஆல்சோ சம்திங் கொஞ்சம் தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். எம்பாரஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அஷேம்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ உங்கள் கான்ஷியன்ஸ் ட்ரிக்கன் ஆகி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்களை கூட நீங்கள் அபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ எம்பாரஸ் ஆகுறீங்க அப்படின்னா சம்திங் விச் இஸ் லைக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு பப்ளிக்ல, லைக் யூ கெட் ஷாக்ட் ஆர் லைக் யூ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் சம்திங், ரைட்? ஸோ அந்த இடத்துல தான் இந்த ரியாக்ஷன்ஸ் தான் இங்க அபாஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹர் எல்டர் கசின் அபாஷ் ஹர் பை கமெண்டிங் ஆன் ஹர் ஷைனஸ். ஓகே, ஸோ கமெண்டிங் ஆன் ஹர் ஷைனஸ் இஸ் ஷீ இஸ் வெரி டிமிட் கேரக்டரா இருப்பாங்க, விச் இஸ் லேக்கிங் கரேஜ். ஸோ அங்க வந்து அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷீ ஃபெல்ட் அஷேம்ட். ஓகே, ஸோ வேணா பப்ளிக்ல பேசினது, ஷீ ஃபெல்ட் எம்பாரஸ்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 2 வேர்டு சொல்லியிருக்கேன், ரெண்டுத்தையும் வச்சு அந்த வேர்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பரூக். ஸோ பரூக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூரோப்ல இருக்கும்போது 17 ஒரு 18th சென்ச்சுரி அப்போ ஒரு டெக்கரேட்டட் ஸ்டைல் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர் அந்த பிரைட்டா டெக்கரேட்டடா இருக்கிற அந்த ஸ்டைல தான் பரூக் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் ரெஸ்ப்ளெண்டன்ட் அப்படின்ற வேர்டை நம்ம இதுக்கு சினிமா யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் எழுதி போட்டிருந்தேன். ஸோ அந்த வேர்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோமோ அதையும் நீங்க இங்க ரிலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? விச் இஸ் பிரைட்டா இருக்க ஒரு விஷயம். ஸோ இங்க இருக்க பரூக் ஆர்கிடெக்சர் ஆர் பரூக் ஸ்டைல்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ த பரூக் சென்ட் மார்டின்ஸ் சர்ச் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இன் த கண்ட்ரி. ஸோ அங்க ஸ்டைல் நல்லா இருக்கு, டெக்கரேஷன் நல்லா இருக்குன்றதுனால இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் த பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, we have come to the end of the session. So கண்டிப்பா செஷன் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So do revise the full words and meet you in the next session. Have a very great day. Thank you.